இப்போ ரிலீஸ் அப்படின்னோடனே திமுக காரன் பக்கம் டக்குன்னு திரும்பிடுவாங்க. அப்போ ஒருவேளை அவங்க ரெட் ஜெயின்ட் சொன்னாங்கன்னா, ஏன் ஏடிஎம்கே பீரியட்ல ரெட் ஜெயின்ட் படம் பண்ணலையா? அந்த 10 வருஷமும் அவங்க படங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. உடனே இந்த பக்கம் திரும்பிடுவாங்க. இந்த பஞ்ச் பாயிண்ட் இருந்தா தான் வருவான். இப்போ சொல்லுவாங்க காஸ்ட் வச்சு படம் எடுக்கிறாங்க. மேபி காரணமா இருக்கலாம். ஆனா வீட்ல ஒரு குழந்தை தப்பு தப்பா கிறுக்கும். அப்ப அம்மா சொல்லணும் என்ன பிரமாதமா வரைஞ்சிருக்கேன்னு. அந்த மாதிரி நமக்கு நாமே படம் எடுத்து நல்லா இருக்கு நம்ம சொல்லிக்கிறோமே தவிர ஊரு சொல்லணும் அது நல்லா இருக்குன்னு. அப்புறம் திமுக பண்ணுச்சு, அதிமுக பண்ணுச்சு. அவர் யாரெல்லாம் இங்க பண்ணல. உங்க பயம் உங்க கண்ணுக்கு முன்னாடி நிக்கிறதெல்லாம் பூதம் மாதிரி இருக்கு. தனது யதார்த்தமான நடிப்பால் தமிழ் மக்களின் நெஞ்சங்களில் தனித்துவமான இடம் பிடித்த நடிகர். வெள்ளித்திரை முதல் சின்னத்திரை வரை தனது திறமையால் தடம் பதித்த நடிகர் போஸ் வெங்கட் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். இங்க வந்திருக்கக்கூடிய பத்திரிகை மீடியா என்னுடைய அருமை சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். இரவின் விழிகள் ஒரு ஓமை விழிகள் மாதிரி பெரிய வெற்றி அடையணும். பெரிய சந்தோஷம். மகேந்திரன் ப்ரொடியூசர் இப்போதான் வந்து சொன்னார், எங்கள் கட்சிக்காரரான் என்ன காலையிலேருந்து ரொம்ப ப்ரெஷர் போட்டு கூப்பிட்டாங்க. அப்போவே நினச்சேன் நான் இதுக்குள்ளே ஏதோ உள்கூத்து இருக்கேன் அப்படின்ட்டு. நீங்கள் வந்தே ஆகணும்னு அடம் பிடிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்தாதுன்ட்டு நேற்று தானே முந்தானேத்து சாரி அந்த சண்டே அன்னைக்கு நடிகர் சங்கம் பொதுக்குழு நடந்துச்சு. ஏன்னா ஒருத்தர் ஓடி வந்து வரவேற்றாரு. நான் ஒரு யார் ஒரு நடிகர் சங்கத்தில் வரவேற்கிறப்ப தான் டேரக்டரு சார் உங்களுக்காக தான் நின்றுக்கிட்டு அப்போ தான் தெரிஞ்சிச்சு சார் இங்கே ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் திங்ஸ் இருக்குன்னுட்டு. வாழ்த்துக்கள் மகேந்திரன், ஹீரோவாக நடிச்சிருக்கீங்க. வில்லனாகவும் ட்ரை பண்ணியிருக்கலாம், இல்லை வில்லன் கூட பண்ணியிருக்கலாம். ஒன்றும் வாய்ப்பு கட்டாயமாக இருக்குது. கலைஞரில் நீங்கள் அண்ணன் ஆர்வி அண்ணன் டக்குன்னு கிளம்பிட்டாங்க. நிறைய விஷயம் சொல்லிட்டு போனாங்க. அதில் அவர் ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டு போனார் சினிமா அப்படின்ட்டு அந்த ரிலீஸ் பற்றி. இப்போ ரிலீஸ் அப்படின்னோடனே திமுக காரன் பக்கம் டக்குன்னு திரும்பிடுவாங்க. நானே பேசியிருக்கேன் நிறையா. ரிலீஸ்னோடனே ஏன் அந்த பக்கம் திரும்புகிறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ ஒருவேளை அவங்க ரெட் ஜெயின்ட் சொன்னாங்கன்னா, ஏன் ஏடிஎம்கே பீரியடில் ரெட் ஜெயின்ட் படம் பண்ணலையா? அந்த 10 வருஷமும் அவங்க படங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. உடனே இந்த பக்கம் திரும்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ரெட் ஜெயின்ட் பண்ணாத படங்களே 1000 தேட்டர் 800 தேட்டர்னு எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த கம்பெனிஸும் நம்ம எல்லாருக்கும் தெரியதான் தெரியும். பட் இந்த பக்கம் திரும்புவாங்க. பட் இது ஹேப்பன்ஸ், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பட் அதுக்குள்ளே ஒரு உண்மை ஒன்று இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி 12 படம் இப்போவும் தான் வருது. நமக்கே அதில் ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. ஏன்னா நானும் இயக்குனர் ஆனதுனால எனக்கு அந்த வழியை புரிஞ்சுக்க முடியுது. சார் ரிலீஸ் ஆனப்போ 2 வாரம் படம் ஓடிட்டு இருந்தது. 253 தேட்டர் ரிலீஸ் பண்ணோன்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணீங்க. அப்புறம் 2வது வாரம் 180 சம்திங் போச்சு. ஆனால் 3வது வாரம் படம் இல்லை. அந்த பெயின் எனக்குமே இருக்குது. பட் அதுக்கு ரொம்ப பர்டிகுலராக இந்த நான் ஒன்றும் கேட்டேன், ஒரு 25 நாள் ஒரு போஸ்டர் விட்டுறதுக்கு ஒரு டைம் கொடுங்கன்னு கேட்டேன். இல்லை ஒரு 50 நாள் விட்டுறதுக்கு ஒரு ஷோஸ் கொடுங்கன்னு கேட்டேன். பட் கொடுக்க முடியல. அது ஒரு காலத்தில் படத்தை 50 நாளோ 100 நாளோ ஓட்டுறதுக்கான ஒரு டைம் கொடுத்தாங்க இல்லையா? அந்த டைம் இப்போ கொடுக்கறது இல்லை. பட் அவங்கள குறை சொல்கிற அதே சமயத்தில் ஆடியன்ஸும் ஒரு படம் ரிலீஸ் ஆன ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அதான் இன்னொரு 1 வாரம் 10 நாளில் ஓடிடியில் வந்துடுமே, இது எதுக்கு நம்ம வந்து தேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு படத்தினுடைய ஆயுள் காலம் இப்போ ஈசல் மாதிரி 10 நாள் 12 நாள்னு மாறி போச்சு. ஸோ நம்ம அதை நம்ம அது மேலே கிளைமிங் பண்ணும்போது கூட கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. இந்த கிளைமிங் ரைட் ஆர் ராங்? கிளைம் பண்ணுவோம். சார் சொன்ன மாதிரி கிளைம் பண்ணுவோம். 50 நாள் 60 நாள்னா சார் சொன்னாங்க 60 தேட்டர் எங்களுக்கு வரும், 60 தேட்டர் இன்னொருத்தருக்கு போகும், 60 தேட்டர் இன்னொரு தேட்டர் போனால், ஸோ 50 தேட்டரோ 60 தேட்டரோ ஷோஸ் வந்து 3 ஷோவோ 2 ஷோவோ இருந்ததுன்னா அது 50 நாளோ 60 நாளோ இருந்தால் தான் ஆடியன்ஸ் அப்போ பார்க்க முடியும். அவங்களுக்கு அண்ணன் சொன்ன மாதிரி அந்த டாப் 10 ரைட், அந்த டாப் 10ல் வந்து 1 2 3 நாள் சொல்கிறதுக்கே 5 6 வாரம் 7 வாரம் 8 வாரம்லாம் எடுக்கும். இப்போ அது இல்லையே. படம் ரிலீஸ் ஆகுது, ரிலீஸ் ஆன 2வது ஷோலே எழுதிடுறாங்க. 3வது ஷோ வந்து நல்லா இருக்கு சுமாராக இருக்குன்னா கூட கூட்டம் கூடுது. 4வது ஷோ நல்லா இருக்குன்னு சொன்னால் ஓகே, அடுத்த நாள் காலையிலேயே தேட்டர் இல்லை, தூக்கிடுறாங்க. ஸோ இது பிஸ்னஸ் கம்ப்ளீட்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு, கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் படம் பண்ணணுமே தவிர, இப்போ ப்ரொடக்ஷன் சைடில் ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு ஒரு தடவை சார் விஷால் சார் பேசியிருந்தார், சின்ன ப்ரொடியூசர்ஸ்லாம் இனிமேல் வராதிங்க அப்படின்னு. உடனே நான் தான் முதல் கண்டன குரல் கொடுத்தேன், நேரடியாகவும் போய் சந்தித்தேன், இன்டர்வியூஸ்லாம் கொடுத்தேன். பட் அவர் சொன்னதோட சென்ஸ் என்னவா இருக்குன்னா, சின்ன சின்ன படங்கள் எடுக்கிறவங்க உஷாரா இருங்கிறது தான் சென்ஸ். ஆனால் அதை அவர் சொல்ல தெரியாமல் சொல்லிட்டார். அவர் உஷாரா இருங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க அப்படிங்கிறது தான் சென்ஸ். ஆனால் அவர் சொன்னதுனால பல ப்ரொடியூசர்ஸ் ஓடி போன கதை உண்டுன்னு வச்சுங்களேன். அது ராங் இஸ் ராங், அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் உண்மை என்னன்னா, சின்ன படம் எடுக்கிறவங்கள்ட்ட கேட்கறது ஒன்றே ஒன்று தான், இந்த படம்
என்ன மாதிரியான அட்டென்ஷனை ஆடியன்ஸ் கிட்ட கிரியேட் பண்ணும்? முதல் கேள்வி, அந்த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் இன் பிட்வீன் அவங்க 2 பேருக்கும் தெரிய வேண்டியது, என்ன காரணத்துக்காக இவன் தியேட்டருக்கு வரணும்? என்ன மோட்டிவ் கிரியேட் பண்றீங்க தியேட்டர்ஸ்க்கு அவன் வர்றதுக்கு? அப்ப எந்த மோட்டிவுமே கிரியேட் பண்ணாம வர்றதுக்கான எந்த வாய்ப்புகளையுமே உருவாக்காம இருக்கிறது யார் மேல மிஸ்டேக்கு? ஈவன் மீ, ஈவன் யூ, ஈவன் எனிபடி, யாரா இருந்தாலும் அவனை உள்ள வர்றதுக்கான ஆப்ஷனை நம்ம கிரியேட் பண்ணாதது நம்ம மிஸ்டேக்ஸ். ஸோ இனி வர்ற டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், டெக்னீஷியன்ஸ் இந்த பஞ்ச் பாயிண்ட் இருந்தால் தான் வருவான். இதுதான் காரணம். இப்போ சொல்லுவாங்க கேஸ்ட் வச்சு படம் எடுக்கிறாங்க. மேபி காரணமாக இருக்கலாம். அவங்க மட்டும் வந்து படம் பார்த்ததுக்கு ஆசா மாறுறதான்னு நினைக்கலாம். மேபி அவங்களுக்கு மட்டுமான ப்ரீச்சிங்காக இருக்கலாம். மேபி அவங்களுக்கான முன்னேற்றமாக இருக்கலாம். மேபி அவங்க ரொம்ப நாள் அடிபட்டதற்கான மருந்தாக இருக்கலாம். எனிதிங் ஹேப்பன்ட். பட் அந்த படத்துக்கு கூட்டம் கூடுதில்லை, காசா மாறுதில்லை. ஸோ இப்போ ப்ரொடக்ஷன் அண்ட் டைரக்ஷன் இன்பிட்வீன் அது காசா மாறுறதுக்கும் தியேட்டரில் படம் ஓடுறதுக்கான ரீசன், நான் சொல்றது ஒரு ரீசன். ஸ்டார்ஸ் அது வந்து நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. இட்ஸ் எ ரீசன். ஸ்டார்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ரீசன். அவங்க வர்றது ஈவன் இப்போ விமல் சார் வச்சு நான் படம் பண்ணும்போது ஒரு முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் வந்து தியேட்டரில் முக்கால்வாசி ஆடியன்ஸ் உட்கார்ந்தது அது போஸ் வெங்கட்டுக்கு வரல, அந்த இசையமைப்பாளருக்கு வரல, ப்ரொடக்ஷன் எடிட்டர் யாருக்குமே வரல, விமல் சாருக்கு தான் வந்தாங்க. ஏன்னா அவர் களவாணியிலேருந்து அவர் ஒரு ஆடியன்ஸை சம்பாரிச்சு வச்சிருந்தாரு, அதுக்காக வந்திருந்தாங்க. ஸோ இப்போ ஹீரோஸ் கொடுக்குற சினிமா என்பது வேறு. ஸோ சினிமா எடுக்க வர்றவங்க ஈவன் இப்போ இந்த படத்தில் இதையும் சேர்த்து சொல்லிடணும். கூடுதலாக இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருந்த காரணங்களில் இந்த படத்தில் ஒன்று இருக்கு. பேய் படம், இந்த மாதிரியான த்ரில்லர்ஸ் அண்ட் கொஞ்சம் செக்ஸ் கலந்த படங்கள், சாமி படம், இது யார் நடித்தாலும் ஓடிடணும்னு ஒரு கிராமர் இருக்கு. ஸோ நீங்கள் இந்த கிராமரில் தப்பிச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு பேசிக் பிஸ்னஸ் வந்துடும். நீங்கள் அதில் ஹீரோ யார், வில்லன் யாருன்னு கூட பெருசாக பார்க்க மாட்டாங்க. வியாபாரிகள் வந்து கேட்க போகும்போதே அதான் கேட்குறாங்க, எத்தனை சாங் இருக்கு, 5 சாங் இருக்கா, 2 ஃபைட் இருக்கா, இது என்ன காரணம், என்ன ஜானர் படம், த்ரில்லர். இப்போ த்ரில்லர்னா உள்ள எல்லாம் என்னன்னு போய் நோண்டி பார்க்கறது இல்லை. அதுக்கு ஒரு பேசிக் பிஸ்னஸ் இருக்கிறதா நினைக்கிறாங்க. என்னன்னா நமக்கு தெரியும் இது என்ன படம்னுட்டு, ஹிந்தியில் தெரியாது, அங்கே ஒரு 10-12 லட்ச ரூபாய்க்கு அந்த படத்தை விற்றுருவாங்க. கர்நாடகாவில் தெரியாது, ஒரு 10-12 லட்ச ரூபாய்க்கு விற்றுருவாங்க. இந்த மாதிரி பல்வேறு விதமான மொழிகளில் அது விற்கிறாங்க. விற்கும் போது ஒரு 25 ரூபா, 30 ரூபா, 50 ரூபாய்க்கு ஒரு பேசிக் பிஸ்னஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்படி ஏதோ ஒன்றாச்சும் வரும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிள்ளைங்க வந்து வீட்டில் படம் வரையும். ஒரு ஆர்டிஸ்ட்டு ஒருத்தனை படம் வரைஞ்சா அப்படியே அச்சு அசலாக வரைவான். ஊரே சொல்லும், என்ன பிரமாதமாக வரைஞ்சிருக்கீங்க, அது உண்மை. ஆனால் வீட்டில் ஒரு குழந்தை தப்பாக கிறுக்கும். அப்போ அம்மா சொல்லும், என்ன பிரமாதமாக வரைஞ்சிருக்கேன்னு. அந்த மாதிரி நமக்கு நாமே படம் எடுத்து நல்லா இருக்கு நம்ம சொல்லிக்கிறோமே தவிர ஊர் சொல்லணும் அது நல்லா இருக்குன்னு. அப்பதான் அந்த படம் ஓடும். அப்புறம் நான் படம் எடுத்தேன் ஓடலை, நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், நான் படம் எடுத்தேன் ஓடலைன்னா படம் நல்லா இருந்தால் தான் ஓடும். இப்போ படம் நல்ல படம் என்பது வேறு. அது பல விருதுகளை எடுக்கும். 2 படமும் நிறைய விருதுகளை எடுத்துச்சு. அந்த மாதிரி நிறைய விருதுகளை எடுத்துச்சு. அது திருப்தி தரும். அதுதான் தரும்னு எங்களுக்கு தெரியும். பட் பணமாக மாறக்கூடிய திரைப்படங்களுக்கு யார் மேல பிளேமிங் நீங்க வச்சீங்கனாலும் தப்பு. ஈவன் தியேட்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், இவங்க யார் மேலேயும் நீங்க பிளேமிங் பண்ணவே முடியாது. அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் வேணா பண்ணலாம். எனக்கு அது கொஞ்சம் வருத்தமான விஷயமும் கூட. சமீபத்தில் கூட நடந்துச்சு. ஒரு ஸ்டாரோட படம் வருது, உடனே அந்த சமயத்துல வெளியாக இருந்த சின்ன படங்களை பூரா எல்லாம் பின்வாங்கிறதே நான் பார்த்தேன். அந்த ஸ்டேட்ல படம் வருதுன்னு சொல்லிட்டு முதல் நாள் போஸ்டர்ல வருது, பேப்பர்ஸ்ல வருது, ஒரு 10 நாள் பப்ளிசிட்டி பண்றாங்க. ஆனா இல்ல, அது பெரிய படம் வருது, ஏன் பின்வாங்குறீங்க? ஏன் பெரிய படம் தோத்தது இல்லையா? பெரிய படம் தான் தோக்குது. சின்ன படங்களை விட அதிகமா தோக்குறது பெரிய படங்கள் தான். அவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம். ஏன் விட்டு கொடுக்குறீங்க? போராட வேண்டியதானே, படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டியதானே. அதே படத்தை நீங்க லேட்டா ரிலீஸ் பண்ணி ஓடின படம் லிஸ்டே நான் சொல்லுவேன், நீங்க அன்னைக்கே ரிலீஸ் பண்ணி இருந்திருக்கலாமே. அப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்கள பயந்துக்கிட்டு நீங்க வெளியில வரும்போது சார் சொன்ன மாதிரி 150 தேட்டர் 100 தேட்டர் 100 ஷோஸ் 200 ஷோஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஷோஸ் எல்லாமே அவங்களுக்கு போகுது. தே பிளேடு, அவங்க நல்லா விளையாடுறாங்க. ஏன்னா களத்தை நீங்க தான் கொடுத்தீங்க. எதுக்கு களத்தை கொடுக்குறீங்க? நான் ஏற்கனவே ஒரு ஆக்சுவலாக இப்போ வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் எல்லாம் சேர்ந்து போய் பேசியிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் கவுன்சில் எல்லாமே வந்துட்டு துணை முதல்வர்கிட்ட போய் பேசியிருக்காங்க. டிக்கெட் நிர்ணயம்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க, கவர்மெண்டே இதை போய் பண்ணலான்ட்டு. இதை நான் கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு முன்பு நான் பேசியிருக்கேன். நான் என்ன கேட்குறேன், முழு அதிகாரமும் யாருக்கிட்ட இருக்கு? பணம் போட்ட ப்ரொடியூசர்ஸ் கிட்ட இருக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2 கோடி ரூபாய் 3 கோடி ரூபாய் சொத்து தானே ஒரு திரைப்படம். 10 கோடி இருந்தால் 10 கோடி ரூபாய் சொத்து தானே உங்கள் திரைப்படம். உங்க சொத்தை தூக்கி கொண்டு யார்ட்டையா கொடுப்பீங்களா? உங்க நிலத்தை யார்ட்டையா கொண்டு கொடுப்பீங்களா? யார் பேர்லயா எழுதி வைப்பீங்களா?
உங்கள் வீட்டை யார் பேர்லையாவது எழுதி வைப்பீங்களா? படத்தை மட்டும் ஏன் இன்னொருத்தன் பேரில் எழுதி வைக்கிறீங்க? என்ன பயம் உங்களுக்கு? என்ன பயம்? படம் எடுக்கிறவளுக்கும் 10 கோடி ரூபா போட்டு படம் எடுக்கக்கூடிய தைரியம் இருக்கு உங்களுக்கு. தியேட்டரை பிடிச்சி படம் ரிலீஸ் பண்ண தெரியாதா? அப்ப நீங்க பிசினஸ் கத்துக்காம வந்திருக்கீங்க உள்ள. பிசினஸ் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. 10 கோடி 15 கோடி 5 கோடி 8 கோடி 3 கோடி என்ன வேணா போடுங்க, வாங்க. இவர் படம் எடுக்கிறாரா, அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணுங்க. ப்ரொடக்ஷன் பண்றாரா, அவர் கூட ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ணுங்க. டிஸ்ட்ரிபியூஷன்ல கத்துக்கங்க, அப்புறம் வாங்க சினிமாவுக்கு. அப்புறம் தோத்து போயிட்டேன்னு அழுகிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. கத்துக்கங்க. எனக்கு இப்ப ஆசையா இருக்கு, டிஸ்ட்ரிபியூஷன் கத்துக்க போறேன், பண்ண போறேன், சீக்கிரமே பண்ணுவேன். தோக்குறோன்னு ஜெயிக்கிறேன்னு பண்ணணும். டிஸ்ட்ரிபியூஷன்ல தான் பிரச்சனை வந்து நின்றுது கடைசியா. அதை யார்ட்டையாவது தூக்கி கொடுக்க வேண்டியிருக்கு. நம்ம அவ்வளவு சிரமப்பட்டு ஒரு படத்தை ரெடி யாரோ கொடுத்துட்டு கெஞ்ச வேண்டியிருக்கு. ஏன் கெஞ்சணும்? இனி வரும் காலங்களில் ப்ரொடக்ஷன் பண்றவங்க படத்தை எடுத்துட்டு நீங்களே ரிலீஸ் பண்ணுங்க. ஏன் யாரு பின்னாடியும் ஓடுறீங்க? அப்புறம் திமுக பண்ணுச்சு, அதிமுக பண்ணுச்சு, அவர் யாரெல்லாம் இங்க பண்ணல. உங்க பயம் உங்க கண்ணுக்கு முன்னாடி நிக்கிறதெல்லாம் பூதம் மாதிரி இருக்கு. பயப்படாம படம் பண்ணுங்க, செய்யுங்க. இந்த திரைப்படம் பற்றிய வாழ்த்துக்கள். நன்றி.